ரொம்ப ஒரு தனிமையான வாழ்க்கையில் மனிதன் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கான். அந்த நான் விட்டம் பாருங்க எஸ்ராமிக்ஷன் கதை. அந்த பொண்ணுக்கு வந்து செக்ரட்டேரியட்டில் வேலை கிடச்சிடும். ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கின்னு அந்த பொண்ணு டெய்லி செக்ரட்டேரியட்டுக்கு வேலை போகும். நம்பர்களே, இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. இப்போது இந்த பீரியடில் நான் எந்த கல்லூரிக்கு போனாலும் கேட்குற முதல் கேள்வி, எவ்வளோ பேருக்கு 2 வீலர் ஓட்ட தெரியும்னு கேட்பேன். கிட்டத்தட்ட 100 பெண்களை நான் கேட்டேன்னா 90 பெண்கள் கை தூக்குறாங்க. நான் சொல்லுவேன், மதியானம் லஞ்சுக்கு போகும்போது உங்கள் அம்மாக்கள்கிட்ட போய், அம்மா உனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியுமா, அல்லது உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேளு அப்படின்வேன். ஒரு 50% பெண்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கும், 2 வீலர். ஏன்னா இப்போ காலேஜில் படிக்கிற பொண்ணுக்கு 21 வயசு தான், அவங்க அம்மாக்களுக்கு 38 39 வயசு தான். கண்டிப்பாக அவங்களில் பாதி பேருக்கு 2 வீலர் ஓட்ட தெரியும். அன்றைக்கி நைட்டு அந்த அம்மா அவங்க பாட்டிக்கிட்ட கேட்கட்டும், அவங்க அம்மாச்சிக்கிட்ட யாருக்குமே தெரியாது. அப்போது இந்த 2-3 ஜென்ரேஷனில் 99% பெண்கள் 2 வீலர் ஓட்டுவதற்கு வந்திருக்கிறார்கள். முதல் எழுத்தாளர் சுந்தரராமசாமி எனக்கு போட்ட ஒரு கார்டில், உங்கள் ஊரில் எவ்வளவு பெண்கள் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் பவா என்று கேட்டார். அடுத்த கடிதத்தில் நான் அதுக்கு பதில் எழுதலை. அவர்கிட்ட அந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிந்திருக்கும், ஆனால் உங்கள் ஊரில் எவ்வளவு பெண்கள் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் என்பது எனக்கு தெரிந்தால் உங்கள் ஊரை பற்றியான எல்லா தகவல்களையும் நான் கிரகித்து கொள்ள முடியும் ஒரு எழுத்தாளனாக என்று எழுதினார். அதுக்கப்புறம் தான் நான் அவருடைய சீரியஸ்னஸ் யோசித்து பார்த்தேன். ஒரு பெண் ஒரு ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அப்படி அந்த கீர் வண்டியை வந்து அப்படி ஒரு முடுக்கி போகிற போது இந்த உலகமே காற்றுக்கு பின்னால் போய்விடுற அளவுக்கு அவளுக்கு மாபெரும் ஒரு சுதந்திரம் கிடைக்கும். திரும்ப திரும்ப பெண்களின் கனவுகளில் கரப்பான் பூச்சிகளும் கேஸ் சுமலும் வருகிற அளவுக்கு நாம் இத்தனை நூற்றாண்டுகளாக அவர்களை வைத்து கொண்டிருக்கிறோம்.